ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இது நடுவில் வந்து நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த வாழைப்பூவை வச்சோம்னா வாழைப்பூ வந்து கருப்பு நிறமாக மாறாமல் இருக்கும். அதன் பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வடை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரத்திற்கு ஏற்ப 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இல்லை 1 2மா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒதுங்கியிருக்கும். அது அப்படியே இருந்தால் தான் வடை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவங்க கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாங்க. இந்த வடை மாவில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இவங்க கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா நொறுங்க பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாம். கையை லைட்டாக ஈரமான பிறகு நம்ம இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்தோம்னா உதிராமல் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப தின்னாக தட்டினோம்னா வடை பார்த்திங்கன்னா உடஞ்சிரும், ரொம்ப மொறுமொறுன்னு ஹார்டாயிரும். அதனால் ஓரளவுக்கு திக்னஸாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டோம்னா வடை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க வெந்த பிறகு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடுக்கு தேவையான வடை எல்லாத்தையும் ரெடியாக தட்டி எடுத்துக்கலாம். கையில் தட்ட வரலைன்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதன் பிறகு வடையில் சேர்த்துக்கலாங்க. வடையை சேர்த்த பிறகு உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்ட பிறகு தாங்க நம்ம வந்து வடையை திருப்பி விடணும், இல்லைன்னா உதிர்ந்துடும். 2 பக்கட்டும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடையை நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ஃப்ளேம் எப்போயுமே லோவில் இருக்கட்டுங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியில் கருகிடும், உள்ளர வேகாமல் இருக்கும். ஆனால் தீ வந்து லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நமக்கு வடையெல்லாம் ஒரே ஈவனாக ஒரே கலரில் நல்லா வெந்து கிடைக்குங்க. அவ்வளோதான், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான நம்மளோட வாழைப்பூ வடை ரெடிங்க. இந்த வாழைப்பூ வடையை வச்சு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடையை ஈஸியான முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.